வணக்கம். இன்னைக்கு நாம எல்லாருமே தினமும் செய்யற ஆனா பெருசா கண்டுக்காத ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். பார்க்க ரொம்ப சாதாரணமான ஒரு பழக்கம் தானேன்னு நினைக்கலாம். ஆனா அதோட விளைவுகள் ரொம்ப பெருசுங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய அபாயம் நம்ம வீட்டு குளியலறையிலேயே ஒளிஞ்சிருக்கு. அது என்ன, அதிலிருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கறத அறிவியல் பூர்வமான உண்மைகளோட இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். நீங்க தினமும் கழிப்பறைய ஃப்ளஷ் செய்யும் போது மூடிய மூடுறீங்களா இல்ல அப்படியே திறந்து வச்சிடுறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியே உங்க பாத்ரூம்ல நீங்க தினமும் யூஸ் பண்ற டூத் பிரஷ் எங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கறதையும் கொஞ்சம் மனசுல கற்பனை பண்ணி பாருங்க. இந்த சின்ன கேள்விக்கான விடை இனி நாம பார்க்க போற தகவல்களை கேட்கும்போது உங்களை நிஜமாவே அதிர்ச்சி அடைய வைக்கலாம். பகுதி 1, நுண்ணிய வெளிப்பாடு. இது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏரோசால் ப்ளூம், அதாவது நுண்துளி மேகம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? நீங்க மூடிய மூடாம ஃப்ளஷ் பண்ணும்போது கழிப்பறையில இருந்து கண்ணுக்கு தெரியாத மிகச்சிறிய நீர்த்துளிகள் ஒரு மேக மாதிரி காற்றுல அப்படியே வெடிச்சு செதறும். இது ஏதோ சாதாரண தண்ணி கிடையாதுங்க. இதுல ஏராளமான பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் கலந்துருக்கு. ஆக நம்ம கண்ணுக்கு தெரியாத இந்த ஆபத்தான கிருமிகள் நாம நேரடியா சுவாசிக்கிற காற்றுல அப்படியே கலக்குது. காத்துல சிதறின இந்த நுண்துகள்கள் எங்க போய் படியும் நினைக்கிறீங்க? இதுதான் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். இந்த கிருமிகள் அடங்கிய நீர்த்துளிகள் உங்க டூத் பிரஷ், நீங்க முகத்துக்கு பயன்படுத்துற அழகு சாதன பொருட்கள், முகம் துடைக்கிற டவல்கள், அப்புறம் பாத்ரூம்ல இருக்கிற டேபிள்னு உங்களுடைய மிக நெருக்கமான தனிப்பட்ட பொருட்கள் மேல நேரடியா போய் படியுது. கழிப்பறைக்கும் உங்க பிரஷுக்கும் உள்ள தூரம் எவ்வளவு கம்மியா இருக்கோ அவ்வளவு ஈஸியா இந்த கிருமிகள் உங்க வாயை சென்றடையணும்னு நினைச்சு பாருங்க. சரி, அடுத்ததா பகுதி 2. அந்த காற்றில் நிஜமாவே கலந்திருப்பது என்ன? இப்போ இதுல ரொம்ப சுவாரஸ்யமான அதே சமயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த குடல் பாக்டீரியாக்களின் பெயர்கள் தான். சால்மோனெல்லா, ஈகோலை, அப்புறம் கிளாஸ்ட்ரிடியாய்ட்ஸ் டிஃபிசில் மாதிரியான தீவிர நோய்களை உருவாக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இந்த நுண்துளி மேகத்துல கலந்திருக்கிறதா ஆய்வுகள் உறுதிப்படுத்துது. அது மட்டும் இல்லாம பாத்ரூம்ல இருக்கிற ஈரப்பதம் அப்புறம் அந்த பொருட்களோட தன்மையை பொறுத்து சில வைரஸ்கள் பல மணி நேரங்கள், ஏன் சில நாட்கள் வரைக்கும் கூட உசுரோடு இருக்க வாய்ப்பு இருக்கு. பகுதி 3, இதுக்கான செலவு இல்லாத தேர்வு. இதை கேட்டு நீங்க பயப்பட தேவையில்லை. இவ்வளோ நேரம் அதிர்ச்சியான விஷயங்களை பார்த்தோம் இல்லையா? ஆனா இதுல இருந்து நம்ம பாதுகாத்துக்க ஒரு ரொம்ப சிம்பிளான ₹1 கூட செலவில்லாத தீர்வு நம்ம கையிலேயே இருக்கு. அதுதான் ஃப்ளஷ் செய்யறதுக்கு முன்னாடி கழிப்பறையோட மூடிய மூடுறது. மூடிய மூடுறதால கிருமிகள் பரவுறது 100% தடுக்கப்படலைன்னா கூட அது காத்துல பரவுற அளவு ரொம்பவே கணிசமாக குறைக்கப்படுது. இதன் மூலமா நீங்க தினமும் யூஸ் பண்ற பொருட்கள் மாசுபடுறதுல இருந்து பாதுகாக்கப்படுது. இந்த சின்ன பழக்கம் உங்களோட வாய் சுகாதாரத்தையும் ஒட்டுமொத்த உடல் நலத்தையும் மேம்படுத்த பெரிய அளவுல உதவி செய்யுது. இதை மிகச் சிறப்பா விளக்கும் அடுத்த பகுதி தூய்மையான குளியறைக்கான கூடுதல் படிகள். மூடிய மூடுறது மட்டுமே போதுமான்னு கேட்டா அதை தாண்டி இன்னும் சில ஈஸியான விஷயங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். முதல்ல உங்க டூத் பிரஷை கழிப்பறையில இருந்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு தூரத்துல வைக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துல வைங்க. ரெண்டாவது, பிரஷ்களை சும்மா ஓப்பன்ல வைக்காம மூடி இருக்க ஒரு பாக்ஸ்ல போட்டு வைங்க. மூணாவது, உங்க பாத்ரூம்ல நல்ல காற்றோட்டம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. கடைசியா, குளியலறை மேற்பரப்புகளை அடிக்கடி கிருமி நாசினி வச்சு சுத்தம் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தானே? இங்க ஒரு சின்ன குறிப்புங்க. இந்த பதிவுல நாம பார்த்த தகவல்கள் எல்லாமே பொதுவான சுகாதார விழிப்புணர்வுக்காக மட்டுமே கொடுக்கப்பட்டது. இது கண்டிப்பா ஒரு தொழில்முறை மருத்துவரோட ஆலோசனைக்கு மாற்றாகாது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இனிமேல் கழிப்பறையோட மூடிய மூடாம ஃப்ளஷ் பண்ணிட்டு உங்க டூத் பிரஷை உங்களால சாதாரணமாக பார்க்க முடியுமா? என்ன கேட்டா கண்டிப்பா முடியாது. அதனால இந்த எளிய சுகாதார பழக்கத்தை இப்போதே தொடங்குங்க. நல்ல நல்ல தகவல்கள் அடுத்தடுத்து வரும். இதை அனைவருக்கும் பகிர்ந்து சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.